பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருநாமத்தினாலே ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கீர்த்தனை பாடலிலே இரண்டாவது கீர்த்தனை பாடலை பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கீத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 15ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 15ஆம் சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே.
அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாண்டு சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதினால் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்காமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் ஐதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஒரு புதிய ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் காணும் பாக்கியத்தை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி. ஒரு புதிய மாதத்தின் 2ஆம் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த வந்த காலங்களிலே எங்கள் எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் இருந்து உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, சபை மக்கள் அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையிலே ஆரம்பம் நிறைவரைக்கும் பிரசனம் இருந்து எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிற இழந்த பிதாவே ஆமென். மீண்டும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஞான பாடலிலே 8வது ஞான பாடல் 3 கவிகளை நாம் பாடுவோம். ஞான பாடல் 8வது ஞான பாடலின் 3 கவிகளை நாம் பாடுவோம். இயேசு சுவாமி உமது வசனத்தின் பாலை தேட வந்தோம், எங்கள் மனது மண்ணை விட்டு உம்மை சேர, எங்கள் சிந்தை நீர் முற்றும் தெய்வ சொல்லுக்குட்படுத்தும் என்ற பாடல்.
பிதாவிடம் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்தும பசிதாகத்தோடு அவருடைய கிருபைக்காய் மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கினாலும் மிகுதியான பாவங்களை செய்து பதினெட்டு தண்டனைக்கு தகுதியுள்ளார் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். தொடர்புடைய பாவிகளாக எங்களது கிருபைகளாயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இதயமுள்ளவர்களாய் உமக்குள்ளும் சிவனிகள் பாவனத்தை மாற்றி எங்களை சுத்திகரிக்கிறோம். தந்தையாகிய கடவுளை எல்லாவற்றை படைத்தவரே, உடைய மக்களாகிய எங்களுக்கு இறங்குகிறார்கள். எங்களுக்கு கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தோம். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, என்று கேட்கிற எங்களுக்கு இறங்க பெறவும் எங்களுக்கு கிருபை கூர்ந்து எங்களுக்கு ஆக்கிரமித்தார்கள் செய்தோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாகிய எங்களுக்கு இறங்க பெறுங்க. எங்களுக்கு கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தோம். நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசத்தொழில் எவரும் கெட்டு அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். Oh
வாழ முடியாத நாங்கள் உமது சித்தத்திற்கு இசையங்கள் வாழ்க்கையை நடத்தும்படி நேர்மையானவர்களை எப்பொழுதும் சிந்திக்கவும் செய்யவும் கூடிய மனது எங்களுக்கு கிருபையாய் அளித்தருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாழ்கிற எங்கள் நாதன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். திருத்துவர் பண்டிகைக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிறாகிய இன்று வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டின் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி 21 முடிய. எரேமியா 15:19 முதல் 21. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானதிலிருந்து விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடைய இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார் என்றது. இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய உம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. மகிமையுள்ள கடவுளே, தேவனை பரிசுத்த. வல்லமையுள்ள ஆண்டவரே நீ பரிசுத்த. என்றென்றும் ஆண்டவரே நீ பரிசுத்த. ஆமென். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிருபப்பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி 17 முடிய. ரோமர் 8:12 முதல் 17. சகோதரர்களே, நாம் கடனாளிகள். மாம்சத்துக்கு ஏற்றபடி நடப்பதற்கு மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்தால் நீங்கள் சாவது நிச்சயம். சரீரத்தின் செய்திகளை ஆவியினால் அளித்தாலும் பிழைப்பீர்கள். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவ புத்திரர். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்த ஆவியினால் நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். நாம் கடவுளின் பிள்ளைகளுக்கு அவரால் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமை. கடவுளின் சுதந்திரம் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரம் ஆமை. அவரோடு கூட நாம் மகிமை அடைவதற்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்பது. கர்த்தர் தாமே இந்த திரு வசனங்களை நம்முடைய இருதயத்தில் நித்திய ஜீவனுக்கென்று உறுதிப்படுத்தி காப்பாராக. ஆமென். குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவிசேஷ பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள்
15 துவங்கி 21. மத்தேயு 7 15 முதல் 21. இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்துக் கொண்டு உங்களிடம் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பற்றுகிற ஓநாய்கள். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளிலே திராட்சை பழங்களையும் நெஞ்சில்களிலே அத்தி பழங்களையும் பறிப்பார்களோ, அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க முடியாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டு நெருப்பிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பான் என்றார் என்பதுவே. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒன்றான குமாரன் நம்முடைய மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே ரகமாக உத்தரித்து கன்னி வழியாக பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவர் துதித்திருந்தார். பரத்திற்கே எல்லாம் உள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரிழந்தோருக்கு மரித்தோருக்கு நியாயத்தின் கொடுக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் கொண்டு விசுவாசிக்கின்றேன். ஆமென். இந்த விசுவாசத்துல நாம் அனைவரும் உறுதியோடு நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். இந்த நாளிலே நாம் இந்த வாரத்தில் பெரிய ஆசீர்வாதங்களை காணும் மக்களுக்காக ஜெபிக்கலாம். இந்த வாரத்தில் வருகின்ற 3ஆம் தேதி பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிறவர்கள் திருமதி சுகந்தி, திரு கமல்ராஜ் அவர்கள். 5ஆம் தேதி தன்னுடைய வாழ்க்கையிலே பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிறவர்கள் செல்வி நேவிஸ். 8ஆம் தேதி தன்னுடைய வாழ்க்கையிலே பிறந்த நாள் கண்டு நன்றி செலுத்துகிறவர்கள் திரு மோகன் ராஜ், செல்வி ஷாஷா. இவர்களுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் நாம் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே இவர்கள் எல்லாருக்கும் சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இவர்களுக்காக ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்திலும் இம்மட்டுமாய் எங்களை காத்து நடக்கிறது போல இன்றும் வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி. இந்த வாரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் புதிய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற எல்லா அடியார்களுக்காக ஜெபிக்கிறேன். சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை பலத்தை ஒவ்வொருவருக்கும் தாருங்க. இம்மட்டுமாய் காத்து ஒரு புதிய பிறந்த நாளை காண நீ கிருபை செய்வது போல இன்னும் கர்த்தாவே அவருடைய ஆசீர்வாதத்தை நடத்தி நல்ல சுகத்தை பலத்தை தாரும். சின்ன பிள்ளைகள் படிப்பதற்கு ஏற்ற நல்ல ஞானத்தை பலத்தை தாரும். பெரியவர்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் உம்முடைய சிந்தைகளிலே இவர்கள் எல்லாரையும் மறைத்துக் கொள்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறவர்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் ஐக்கியம் எல்லாரும் எல்லா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். மீண்டும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஞான பாடலிலே 102வது ஞான பாடல், 102வது ஞான பாடல்
4ஆம் கவியிலிருந்து 6ஆம் கவி வரைக்கும் பாடுவோம். சீரரி சீரரி சீயோனே உன் மனதை இந்த அந்த பக்கமாக சாய ஏவும் ஆவையை பின் செல்லாதிருப்பாயாக. நேரே போ யாவையும் நன்றாய் நீ சீரரி சீரரி. நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிறாகிய இன்று சிந்திக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறை பகுதி அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 15-21 முடிய மத்தேயு 7:15 முதல் 21. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை
கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்பதுவே. ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் இடத்தில் நீ தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயினால் நிரப்பேறிடும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவளாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று உழைக்கச் செய்துள்ளோம். உமது வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிறாகிய இன்று நாம் சிந்திக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருமறை பகுதியிலே போலி தீர்க்கர்கள் அல்லது கள்ள தீர்க்கர்கள் எப்படிப்பட்டவர்கள், உண்மையான தீர்க்கர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகின்றார். உலகத்தில் பல காரியங்கள் எச்சரிக்கையாக நமக்கு சொல்லப்படுகிறது. காட்டு பகுதிகளுக்கு போகும்போது சில இடங்களிலே எச்சரிப்பின் பலகை அதை மீறி செல்லக்கூடாது என்று நமக்கு அது சொல்லப்படும். கடற்கரை பகுதிகளிலே இந்த இடங்களில் தண்ணீரில் நாம் இறங்கக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை பலகை இருக்கும். கலவரங்கள் நாட்டில் நடக்கும்போது வெளியே நாம் செல்ல முடியாது. 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கும். அந்த ஒரு எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இப்பொழுது உலகம் முழுவதுமே நாம் வெளியில் செல்ல முடியாதபடி தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். அப்படியே நாம் அத்தியாவசிய தேவைகளுக்காக போகும்போதும் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுக்கு காரணம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த திருமறையிலே பல இடங்களிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். வேதபாக பரிசேயர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இப்போது இந்த வாசிக்க கேட்ட பகுதியிலே போலி தீர்க்கர்கள் அல்லது கள்ள தீர்க்கர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த நாளின் காரியங்களை, அந்த போலி தீர்க்கர்கள் யார், உண்மையான தீர்க்கர்கள் யார், அதை எப்படி நாம் கண்டறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, போலி தீர்க்கர்கள் யார், ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் என்பவர்கள் யார் என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல தெளிவாக எழுதியிருக்கின்றார். போலி தீர்க்கர்கள் அல்லது கள்ள தீர்க்கர்கள் எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும்? மரத்திற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை நமக்கு சொல்லுகின்றார். கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. கெட்ட மரமானது அதிலிருந்து வருகின்ற பழங்கள் நல்லவையாக இருக்க வாய்ப்பில்லை என்பதை இங்கு நாம் வாசிக்கின்றோம். வசனம் 17-18 7ஆம் அதிகாரம் 17-18 அப்படியே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்று அங்கே குறிப்பு நமக்கு உள்ளது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கள்ளத்தீர்க்கர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதே போல முச்செடிகளிலே திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளிலே அத்தி பழங்களையும் பறிக்க முடியுமா? முடியாது என்று அவர் உணர்த்துகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த போலி தீர்க்கர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். தாமாக பேசுகிறவர்கள். அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி மக்களை எச்சரிக்கிறாரோ அதே போல அந்த கள்ள தீர்க்கர்கள், போலி தீர்க்கர்கள் யார் என்பதை அவர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே அதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 32:32. அவர்களுடைய திராட்சை செடி சோதோமிலும்
குமரா நிலங்களிலும் பயிரான திராட்சை செடிக்கும் தாழ்ந்த ஜாதியாயிருக்கிறது. அவைகளின் பழங்கள் பித்தும் அவைகளின் குலைகள் கசப்புமாயிருக்கிறது. கசப்புமாக இருக்கிறது. ஆகவே அது நல்ல கனிகள் அல்ல என்பதை உணர்த்துகின்றார். ஆங்கில இந்த மொழிபெயர்ப்பில் நாம் பார்க்கும்போது கரப்ட் ட்ரீ என்று சொல்லப்படுகிறது. அதாவது கரைப்படிந்த ஒரு மரம். ஒரு சில மரத்திலே பூச்சிகள் வரும்போது அது செடிகளாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் அதில் கனிகளை நாம் நன்றாக அதை பறிக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த போலி தீர்க்கர்கள் அல்லது கள்ள தீர்க்கர்கள் அவர்கள் கரைப்படிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய வார்த்தை உண்மை அல்ல என்பதை ஆண்டவர் உணர்த்துகின்றார். அதே போல மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 13-14 வசனங்களை நாம் காணும்போது மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 13-14 வசனங்களை நாம் பார்க்கும்போது, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், கேட்டு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இடுக்கமான வாசல் விரிவான வாசல் என்ற அந்த பதத்தில் எப்படி தீர்க்கதரிசிகள் போலியான தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள் என்று சொன்னால், விசாலமான வழியில் நடக்கிறவர்கள் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற போது அவர்கள் போலி தீர்க்கர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறவராக இருக்கின்றார். அவருடைய வெளிப்புற தோற்றம் அழகாக இருக்கும், ஆனால் அவர்கள் உள்ளத்திலே ஓநாய்களாக இருக்கிறார்கள். செம்மறி ஆடுகளைப் போல தோன்றுவார்கள், ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள். பக்தி வேடம் அவர்களுடைய உள்ளத்திலே காணப்படுகிறது, ஆனால் அதை வெளியிலே அவர்கள் காட்டிக்கொள்வதில்லை என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அவர்கள் போலி தீர்க்கர்களாக இருக்கின்றார்கள். வெளிப்புற தோற்றத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதை போல் இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே ஓநாய் போன்ற வண்ணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். அவர்கள் எப்போதுமே தங்களை பெருமைப்படுத்தி பணத்துக்காக பணிகளை செய்து பதவியை காப்பாற்றுவதற்காக அந்த ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி அல்ல, அது போலி தீர்க்கதரிசனம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் தேவன் நம்மை அழைக்கின்றார். தீர்க்கதரிசனத்திலே பொய்யான பல காரியங்களை அவர்கள் சொல்லுகின்றார்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லௌகீக ஞானத்திலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அந்த வார்த்தைகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். உபாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உபாகமம் 18:22, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அதற்கு கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணை கருத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவனுக்கு பயப்பட வேண்டாம். நிறைவேறாத தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிற மக்களுக்கு நாம் பயப்பட வேண்டாம். அவர்கள் போலி தீர்க்கதரிசிகள். இன்னும் பல உதாரணங்களை ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகின்றார். எரேமியாவிலே 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 23:16, உங்களுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்கள் வீண் பெருமை கொள்ளும்படியாய் செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூகித்ததை சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தை அல்ல, அவர்கள் யூகித்ததை சொல்லுகிறார்கள். அதே போல எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எசேக்கியேல் 13:2,
மனுபுத்திரனே, தீர்க்கதரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லுகளோடே நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கட்ட தீர்க்கதரிசியே ஐயோ என்று சொல்லுகிறார். ஆகவே தங்களுடைய சொந்த காரியத்தை அவர்கள் காணாதிருந்தும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள். பொய்யான போலியான தீர்க்கதரிசிகள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்றைக்கு பலர் சேர்ந்து சொன்னாலும் ஒரு தவறான காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கானான் தேசத்தை விரிவு பார்க்கும்படியாக 10 பேர் போனார்கள். அந்த இடத்திற்கு நாம் போக முடியாது, அங்கு வாழ்கின்றவர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள் சொன்னார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவும் 2 பேர் மட்டும் போய் அங்கு நமக்கு வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இருக்குன்னு சொன்னார்கள். கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றி இவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தீர்க்க தரிசனம், போலியான தீர்க்க தரிசனத்தை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். அதே போல எரேமியாவின் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை காணும்போது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார்கள். நான் சொல்லாததை அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் போலியான தீர்க்கதரிசிகள் என்று ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாமல், கர்த்தரிடத்திலே கேட்காமல், கர்த்தரிடத்திலே இருந்து வருகிற வார்த்தை என்று சொல்லுகிறவர்கள் போலி தீர்க்கதரிசிகள். அவர்களை நாம் நம்ப வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இரண்டாவதாக, உண்மையான தீர்க்கர்கள் யார்? போலி தீர்க்கர்கள் யார்? உண்மையான தீர்க்கர்கள் யார்? உண்மையான தீர்க்கர்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்கள். அவர்கள் தான் உண்மையான தீர்க்கதரிசிகள். சங்கீதத்தில் 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய சித்தத்தின்படி நான் செயல்பட ஒப்புக்கொடும் என்று ஒப்புக் கொடுக்கிறவர்கள் தான் உண்மையான தீர்க்கதரிசிகள். கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை வாழ்ந்து தம்முடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி கர்த்தருக்கு ஏற்றதாக வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள், கர்த்தர் சொல்லுகிறபடி சொல்லுகிறவர்கள் தான் உண்மையான தீர்க்கர்கள். அதற்கு அடிப்படையாக என்ன காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவரை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரில் நிலைத்திருக்கிற போது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அவரில் நிலைத்திருக்கின்ற தீர்க்கதரிசிகள் உண்மையான காரியங்களை சொல்லுகிறவர்கள், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்கள். அவருடைய செயல்பாடுகள் உண்மையா இருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் உண்மையா இருக்கிறது. ஆகவே அதை நாம் பின்பற்ற வேண்டும். உண்மையான தீர்க்கர்கள் யார்? கர்த்தரிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை நிலைத்திருக்கிறவர்கள் தான் உண்மையான தீர்க்கதரிசிகள். அது மாத்திரமல்ல, ஒரு மரத்திற்கு எல்லா நிலைகளிலும் வேர் முக்கியம். வேர் தான் தண்ணீரை எடுத்து கொடுக்கிறது. எல்லா நிலைகளிலும் அந்த வேர் ஆழமாக இருக்கும் போதுதான் மரம் நிலைநிற்க முடியும். நம்முடைய மனித வாழ்க்கையில வேர் நமக்கு இருதயமாக இருக்கிறது. அந்த இருதயம் கர்த்தரை சார்ந்து இருந்தால்தான் உண்மையான தீர்க்கர்களாக இருக்க முடியும். அந்த இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருந்தால் மட்டுமே உண்மையான தீர்க்கர்களாக இருக்க முடியும். அதைதான் ஆண்டவர் எங்களுக்கு நமக்கு உணர்த்துகின்றார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 6:45, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து
பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினாலே அவனவன் வாய் பேசும். உள்ளத்தில் இருக்கிறதான் அவன் எடுத்துச் சொல்லுகின்றான். இருதயம் சுத்தமாக இருந்தால், இருதயத்திலே நல்ல சிந்தனை இருந்தால் நல்ல சிந்தனைகள் வெளிப்படும், நல்ல வார்த்தைகள் வெளிப்படும். அதற்கு மாறாக இருந்தால் அது தவறான வார்த்தைகளை வெளிப்படும். உண்மை தீர்க்கர்கள் தங்களுடைய உள்ளத்துல கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்கள், செம்மையான இருதயம் உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை காணும்போது, எரேமியா 17ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இருதயம்தான் மகா கேடுள்ளதா இருக்கிறது. அது கர்த்தராலே ஆட்கொள்ளப்பட்டிருந்தால், கர்த்தருடைய சிந்தை இருக்குமானால் நல்ல உண்மையான தீர்க்கர்களாக இருக்க முடியும், நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அதற்கு மாறாக இருந்தால் நாம் ஆண்டுடைய பிள்ளைகள் அல்ல, ஆண்டுடைய தீர்க்கதரிசிகள் அல்ல என்பதை இங்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் 6:6, மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் உண்மையான தீர்க்கதரிசிகள். அவர்கள் மனிதர்களை பார்க்கவில்லை, தேவனை பார்க்கிறார்கள் என்று இங்கு நாம் காண்கின்றோம். ஆகவே நம்முடைய பணிகளில ஆண்டவர் முன்னிறுத்தப்பட வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே செம்மையான வழிகளை நாம் சிந்திக்க வேண்டும். அவர்கள் தான் உண்மையான தீர்க்கர்கள். இது நாம் வாசிக்க கேட்ட சங்கீத பகுதியில அந்த சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிப்போம். சங்கீதங்கள் 15:2 பிறகு 4. உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்ட இதில் கணக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அவர்தான் உண்மையான ஊழியன், அவர்தான் உண்மையான மனிதன் என்பதை அங்கு நாம் காண்கின்றோம். ஆகவே கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் உள்ளத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. அவர்கள் தைரியமாய் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். யாராக இருந்தாலும், நாத்தான் வேல் என்ற தீர்க்கதரிசி தாவீது அரசனாக இருந்த போது அவன் ஒரு தவறு செய்கிறான். நேராக அந்த மனிதனிடத்திலே தாவீதிடத்திலே போய், நீயே அந்த மனிதன் என்று சொல்லி அந்த தவறை சுட்டி காட்டுகிறதை நாம் வாசித்திருக்கின்றோம். அதே போல எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே நாம் அரசனை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் அவனுக்கு சொன்னான். விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொன்னபோது அவன் பட்ட பாடுகள் அநேகம், ஆனால் அதை உறுதியாக எடுத்து சொன்னதை பார்க்கிறோம். அவர்கள் தான் உண்மையான தீர்க்கதரிசிகள். அதே போல எரேமியாவில் 29ஆம் அதிகாரத்தில் நாம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற போது, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் மேல் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்தைகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரத்தைகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சரிபட்டு போக பண்ணின பட்டணத்தில் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்றார். அந்த இடத்துல நீங்கள் போய் இருங்கள், அங்கு எல்லா நேரங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, பிறகு 10ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு விரோதமாய் சிந்திக்கிற மனிதர்கள், அதற்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதர்கள் கர்த்தராலே அவர்கள் நிந்திக்கப்படுவார்கள். எரேமியாவுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்ட போது அவன் அங்கு போய் சொல்லுகிறான், எரேமியாவை அவர்கள் துன்பப்படுத்தினார்கள். எரேமியா பட்ட பாடுகள் அநேகம். கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் சொன்ன தீர்க்கதரிசியை அவர்கள் துன்பப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் தான் உண்மையான தீர்க்கதரிசிகள். கர்த்தர் சொன்ன வார்த்தையை பயப்படாமல் சொல்லுகிறவர்கள் தான், தைரியமாய் சொல்லுகிறவர்கள் தான் உண்மையான தீர்க்கதரிசிகள் என்று பார்க்கிறோம். ஆகவே போலியான தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருப்போம். உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு நாம் பயந்து நடப்போம் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். மூன்றாவதாக, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவர்கள் யார்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவர்கள் யார்? போலியான தீர்க்கர்கள் அல்ல, உண்மையான தீர்க்கர்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்றவர்கள் தான்
கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். வாசிக்க கேட்ட மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே இந்த கடைசி பகுதியை நாம் வாசிக்கின்ற போது 21ஆம் வசனம், மத்தேயு 7ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனம் நமக்கு சொல்லுகின்றது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆகவே ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து அந்த வார்த்தையை தெளிவாக எடுத்து சொல்லி அதன்படி நடக்கிறவர்கள் தான், செயல்படுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். என் உள்ளத்திலே உம்முடைய நியாயப்பிரமாணம் இருக்கிறது, உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன். அவர்தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறவர்களாக இருக்க முடியும். அதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். உமக்கு சித்தமானால் நான் இவர்களை செய்வேன், உமக்கு சித்தமானால் இந்த காரியம் எனக்கு கைகூடும் என்று சொல்லி கர்த்தருடைய பார்வையிலே நம்மை ஒப்படைப்பது நம்முடைய வாழ்க்கையின் அவசியம் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். அதே போல இந்த உலகத்திலே யார் நமக்கு அப்படி முன்மாதிரியாக இருந்தார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக இருந்தார். எல்லாவற்றுக்கும் பிதாவை அவர் கனப்படுத்தினார், பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினா ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாயில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இந்த பாடுகளின் மத்தியில இந்த பாடுகள் எனக்கு நேரிட வேண்டும் என்று சொல்லி சித்தம் இருந்தால் அது நடக்கட்டும் என்று கீழ்ப்படிந்தார். அதனாலதான் அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது, அவர் மகிமைப்படுத்தப்பட்டார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியர் 2:10-11 வசனங்கள். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கும் மகிமையான இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தருளினார். எதற்காக? அவர் தன்னை முழுவதும் அர்ப்பணித்ததினாலே, கீழ்ப்படிந்ததினாலே அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை நாம் ருசிக்க வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்திற்கு நாம் தகுதிப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யார் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அந்த உரிமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை இன்று அழைக்கிறவராக இருக்கின்றார். எல்லாரும் ஆண்டவருக்கு என்று நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். யார் இந்த உலகத்திலே போலியாய் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் செயல்படாது இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு சரியாய் நிதானித்து அறியக்கூடிய அறிவு வேண்டுமானால் நாம் பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதற்காக வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிதானித்து அறியக்கூடிய கிருபை நமக்கு கொடுப்பார். யார் போலியான தீர்க்கர்கள், யார் உண்மையான தீர்க்கர்கள் என்று கண்டறிந்து உண்மையான தீர்க்கர்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார்களோ அதற்கு கீழ்ப்படியும் போது பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை நாம் ருசிக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையின் மக்கள், நம்முடைய சமுதாயத்தின் மக்கள், நம்முடைய நாடு இதற்கு தகுதிப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்முடைய திருச்சபையிலேயே ஆரம்ப காலத்தில் விளைத்த மிஷனரிகள் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அவர்கள் உண்மையாய் ஆண்டவருக்கு பணி செய்ததினாலே திருச்சபை வளர்ச்சி அடைந்தது, எல்லா நிலைகளிலும் உயர்த்தப்பட்டது. ஆனால் சமீப காலங்களிலே இந்த திருச்சபையுடைய பின்னடைவை நாம் சிந்தித்து பார்த்து மறுபடியுமாய் திருச்சபை எழுந்து கட்டப்பட வேண்டுமானால் உண்மையான தீர்க்கர்களாக நாம் பணி செய்ய வேண்டும். நாம் ஆண்டவருக்கு என்று நம்மை ஒப்படைக்க வேண்டும்.
கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு மாறாக பல தீய பழக்க வழக்கங்களையும் தீய காரியங்களையும் நாம் செய்யும் போதுதான் திருச்சபையிலே மற்ற நிலைகளிலும் பின்னடைவை நமக்கு ஆண்டவர் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். நியாயத்தீர்ப்புக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியாது. ஆகவே கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசிகளுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுள் தமது பரிசுத்த வார்த்தையை இப்போது நமக்கு மறுபடியும் அருளினபடியால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அவருடைய வார்த்தையை நாம் மனமாற ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடந்து நற்கனிகளை தரும்படி நமக்கு ஆன்ம பலத்தை அருளுமாறு அவரை நோக்கி மன்றாடுவோமாக. மேலும் நமது சபையிலே நோய் வறுமை முதலியவற்றால் வருந்துவோரையும் தங்களுக்காக ஜெபம் செய்யும்படி கேட்டுக்கொண்டவரையும் கடவுள் முன்னிலையில் நினைவு கூறுவோமாக. கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கும் முதலின் கனியாக ஸ்தோத்திரபலி அவர் மூலமாக கடவுளுக்கு எப்போதும் செலுத்துவமாக. நன்மை செய்வோம், உங்களிடம் உள்ளதை பிறரிடம் பகிர்ந்து விடும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளை கடவுளுக்கு உகந்தவை. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாத நமக்காக நாம் மனம் தளராதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வோம். ஆகையால் நமக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு ஏற்றவாறு யாவருக்கும் முக்கியமாக விசுவாச குடும்பங்களுக்கும் நன்மை செய்வோமாக. பராபரனை சொல்லு கடங்காத தீவுக்காக ஒரு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். மீண்டும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஞான பாடலிலே 261 ஞான பாடல், 261 ஞான பாடலை பாடுவோம். முதல் கவியும் 7, 8 கவியை பாடுவோம். முதலாம் கவி, 7, 8 கவி.
அன்புள்ள பராபரனை எங்கள் ஒன்றான மீட்பரின் பிதாவே, இந்த உலகத்தில் உள்ள இந்த திருச்சபை கண்ணோக்கி ஆசீர்வதியும் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை மக்களாகிய நாங்கள் உறுதியான போதனைக்கு துணை புரியும். எங்கள் திருச்சபையுடைய பேராயர் குருவானவர்கள், ஆலோசனை சங்கத்தார் மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களில் உழைக்கிறவர்களையும் பிற இடங்களிலே வேலை செய்கிற எங்கள் சபையாரையும் உடைய பசுத்தாவியாக நிரப்பி அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். எல்லாரையும் மீட்கவல்ல பதிலட்சத்தையும் பரவப்படி செய்து பிற மதத்தினர் எல்லாரையும் முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரிடம் திருப்பிவிடும். நாங்கள் உண்மை உறுதியாக விசுவாசித்து உங்களிடமும் எல்லா மனிதனும் அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு துணை புரியும். அருளை ஆண்டவரே, உமது அருளைக்கென்று உண்மையும் நேர்மையான ஊழியரை எங்களிடையே அனுப்ப வேண்டிக் கொள்கிறோம். திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படுகிற மாணவர்களையும் அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியரையும் உமது ஆவியாளர் பேரிலும் உமது அருளைக்கு அனுப்பப்பட போகும் இந்த புது வழியை கொண்டு எங்கள் சபைகளுக்கு நாட்டிற்கும் ஆசீர்வாதம் பெருக செய்யும். உலக அதிகாரிகள் எல்லாருக்கும் எங்கள் குடியரசின் தலைவருக்கும் அவர்களை சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வளங்களையும் நன்மைகளையும் கொடுத்துள்ளோம். எங்கள் நாட்டை ஆழ்வோர் நியாயமானதை செய்து நீதியை நிலைநாட்டவும், நலமானவற்றை செய்து நாட்டை முன்னேற்றமடைய செய்யவும் அவர்களுக்கு வழிகாட்டுகிறோம். நாங்கள் பாவமான யாவற்றை வெறுத்தவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்ய எங்களுக்கு துணை புரியும். எங்களுடைய இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மனஆசையில் இருக்கிறவர்கள், பல வகையான இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாக இருப்ப நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறார்கள் எல்லாருக்கும் உங்களுடைய ஆவியானவரை கொண்டு ஆறுதல் மாத்திரம் அளித்தருளும். பரமபிதாவே, நாங்கள் மிதியான பாவங்களை செய்துள்ளாயிருப்பதினால் உம்மிடம் எந்த வகையான நன்மை பெற தகுதியுள்ளாயிருக்கிறோம் என்றாலும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் தேவன் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பஞ்சம், யுத்தம், கொடை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையில் மரணம், நரக தண்டனைகளின் கேடுகளில் எங்களை விலக்கி காத்திருடும். நிலத்தரும் விளைவை செழிக்க செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளை எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பிட வேண்டுமாவை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடன் படங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதிரும், தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் மரமும் என்று கொண்டிலே சுவாமி, ஆமென். மீண்டும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நிறைவு பாடலாய் 363வது ஞான பாடல் முதல் கவியை பாடுவோம். 363வது ஞான பாடலுடைய முதல் கவியை நாம் பாடுவோம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே,
அந்தகார லோகில் ஒளி வீசுவோம், அங்குமிங்கும் இங்கும் பிரகாசிப்போம். என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.